இந்த குரு பெயர்ச்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாதபடி இந்த குரு பெயர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பணம் கொட்டும், சொத்து வரும். எப்படி வரும்? உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும். பணம் பொருள் மட்டும் இல்லை, மனைவி வருவா. எப்படி வருவா? என்னை நம்பி வருவாள். குழந்தை குட்டி சந்தான பாக்கியம் கிட்டும், உறவுகள் மெச்சும் விய்யும், அதுக்கு மேலே புகழ் பாடும். ஜீவனம், ஐயோ அன்றாட வாழ்க்கையில் ஜீவனம் வாங்க சொல்ல போதும் நீ புலம்புவீங்க. அது புலம்பல் போகும். அவனே வாழ்க்கை பெரிய போஸ்ட் கொடுப்பான், வேட்டு கொடுப்பான். அதெல்லாம் கண்கூடாக நடக்க போகிற விஷயம். இதை பற்றி வீடியோவில் விளவாரியாக சொல்லியிருக்கேன். அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயருது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து படிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் வந்து உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்கார்ந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண் இருக்குன்னு எனக்கும் கண் இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய ஒரு இதுனா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போய்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் வந்து குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி உண்மையாகவே நல்ல அருமையான ஒரு காலம்தான் குரு பெயர்ச்சி. வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி தான் சும்மா சொல்ல காற்று காலம். அந்த மாதத்தில் மே மாதம் 26ஆம் தேதி அருமையாக இருக்கும். குரு போகிறதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி தான் போனார். ஏன்னா சனியும் குருவும் தான் இந்த வருஷம் பராபவ வருஷத்துக்கு கிங்கு மாதிரி அவங்க. ஏன்னா ஆஃப்டர் மாத் வார் முடிஞ்ச பொண்ணே ஊரெல்லாம் நாசமாக இருக்கும். ஒரு காலத்தில், இப்போ இல்லை. அப்போல்லாம் பாம்பு போட்டது எல்லாம் பாயிடும். இப்போல்லாம் மிஷின் வச்சு என்னவோ பண்ணுறாங்க, ஊரே நாசமாக போடும். ஸோ இது இல்லை, பாவம் இடிபாடில் மாட்டு. அந்த மாதிரி நிலைமை தான் இந்த நாட்டில் வரும். நம்ம நாட்டில் இல்லை, சுற்றி வரும். அதோடு நிறுத்திக்கிறேன். போகும் நல்லது சொல்லணும், எனக்கு இதை சொல்லக்கூடாது. அதனால் இது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் புனர நிர்வாகம் பண்ண இல்லையா, அதுதான் குருவும் சனியும் இந்த வருஷத்தில். அது முன்னாடியே பிளான் பண்ணி தேவர்கள்லாம் பண்ணிட்டாங்க. அதை சரியாக சொல்லியிருக்கேன் நம்ம மாசி மாதத்தில் வரும்போது. அதனால் இந்த குரு பயிற்சினால் முக்கியமாக குருவினுடைய பார்வை சம்பந்தப்பட்டவர்களுக்கு 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு லக்னத்தில் இருந்தால் அவங்களுக்கு குழு கொடுப்பார். ஏன்னா லக்னத்தில் இருந்தால் 5 இந்த பார்ப்பார். அந்த கடகத்துக்கு இந்த சம்மந்தப்பட்ட ஜென்மத்தில் நிற்கிறார் உச்சத்தில். அதனால் கடகத்துக்கு நிறைய எல்லா விஷயம் சௌதிக்கும். அதே மேஷத்தில் பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கார். மிதுனத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் இருக்கார். அதே மாதிரி மிதுனத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். இப்படி ஒன்று பார்க்கும்போது அந்த பார்வை எந்தெந்த வீட்டில் வேறுதோ அது காரகத்துவம் பிரகாரம் அது டேமேஜ் ஆகிருந்துன்னா சரியாயிடும். கிரகநாதம் தான் இல்லையே, கிரகநாதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அந்த குறிப்பிட்ட அந்த வீடு ராசி வீடு அந்த வீடு
டேமேஜ் ஆகதான், பாழாக இருந்து நாசம். வீட்டில் வாஸ்து எல்லாம் பட்டுல போவீங்க இல்லையா, இதை தான் பக்கா கட்டினா கூட வாஸ்து தோஷம் இருந்தது நாசமாக வித்திகே வராது இல்லையா, அதுக்காக சொல்ல வருது. அந்த தோஷம்லாம் போயிடும். தோஷம் பண்ணால் சுபிஷம் வரும். சுபிஷம் வரும்போது நல்லா அந்தந்த ஐடியா மனசில் ஃபார்ம் ஆகும், செயல்படுத்த உண்ட வகை தொகைகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் வாஸ்து தோஷம் போயிடும். இப்போ ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் இத்தனாம் வீடு இருக்கார், வீதிஸ்தானம் சொல்லக்கூடிய கடகத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா. வீதிஸ்தானம் முக்கியம். 3, 5, 7, 9, 11 லக்னம், ஜென்மம், இதெல்லாம் முக்கியமானது. இந்த 3ஆம் வீடு நினச்சாலே நீங்கள் பாருங்கள், 3ஆம் வீடுனாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லக்கூடிய ரிஷபத்தினுடைய பாக்கிய வீடு வரும். ரிஷபத்துக்கு 3ஆம் வீடு கடகம், அதுக்கு நேரே சப்தமது பார்த்தோன்னா மகரம் வரும். மகரம் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாக்கிய வீடு இல்லையா, பாக்கியம். ஸோ 3ஆம் வீடு நன்னாட்டா தான் பாக்கியத்தை நம்ம அனுபவிக்க முடியும், அப்படியே கொடுக்க முடியாது. 3ஆம் வீடு டேமேஜ் ஆச்சுன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்ச்சும் மேலே ஏறி வருதுன்றது பிரம்ம பிரியத்தனம் தான். அது பிரதிகூலமாக இருந்தால் அனுகூலமாக இருந்தால் அந்த சமயத்தில் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது பிரதிகூலமாகிடும். ஆனால் 3ஆம் வீடு அவ்வளோ முக்கியம். அவர் என்ன ஐடியா பாருங்கள், சந்திரனே வச்சுக்கிட்டார். சுக்கராச்சாரியர் சந்திரன் எல்லாரையும் வேலை வாங்குவான். ஐயோ கவுத்து விட்ருவான், இல்லை ஒத்து வரலன்னா கவுத்துருவான். சரி இப்போ ரொம்ப சௌரியமாக செய்யுங்க சொல்லிட்டு அங்கே கிளிக் பண்ணிவிடுவான். இங்கே க்ளீன் போல்டு. சுக்கராச்சாரியர் அதோட பயங்கர ஆள். நன்னா கொடுத்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் பனி உரையிறாமல் கவுத்து விட்ருவார். இப்பேற்பட்டார் அவர். அதே மாதிரி அதை பாரு, அந்த வீட்டில் சுக்கராச்சாரிய வீட்டில் இவர் சந்திரன் உச்சமாறான். அதனால் அந்த ரிஷபராசினியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு 3ஆம் வீட்டில் உட்காரதுனால பாக்கியங்கள் விருத்தியாக இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. குரு சர்ப்பத்தினுடைய இம்சை இல்லாமல் இருப்பார். சர்ப்பங்கள் பட்டாலே இவருக்கு பவர் போய்டுறது. நான் சொல்கிறேன்னா, நமக்கு ஒருத்தர் கண்டா பிடிக்கலைன்னா என்னதான் நல்லது பண்ணாலுமே அவர் ஏற்றுக்க மாட்டார். அது மாதிரி குரு அவன் துஷ்டன், அவ்வளோதான், நடக்காது. ஆனால் எப்படி சம்பாதிக்கிறாங்க, குருவை போட்டு அமைக்கி பிசிஞ்சு பிடிச்சி பிடின்னு விடுவாங்க. தரையா இல்லையா, இல்லை கதையை முடிக்கிட்டோமா, அது மாதிரி தான். அதெல்லாம் துஷ்டர்கள் கைவிட்டு போயாச்சு. பெரிய விஷயந்தான் அது. அந்த மாதிரி இருக்கும்போது 6 மாதம் கழித்து ஐப்பசி மாதத்தில் மெதுவாக இறங்கினார். அதுக்குள்ளே சனீஸ்வரர் வக்கரம் பண்ணுறாரு. சனீஸ்வரர் முக்கியமாக தர்ம கர்ம சம்மந்தப்பட்ட ஆள். ரிஷபத்துக்கு 9, 10க்கு. மேஷத்துக்குன்னா மேஷத்துக்கு வரும்போது 10, 11, ரிஷபத்து 9, 10, மீனத்துக்கு 8, 9, இப்படி தான் சனீஸ்வரர். ஏன்னா பார்ஷியல் தானே சனீஸ்வரர் தயவுன்றிருக்கு. அறிவோடு பயன்படுத்தணும்னா சனீஸ்வரன் வச்சு பயன்படுத்த முடியாது. சனீஸ்வரர் அறிவுக்கு அப்பாற்பட்டது. என்ன உண்டோ அதுதான் பண்ணுவார். தேவையில்லாத ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை அவருக்கு. என்ன இது ப்ரோக்ராம் பண்ணியா, அந்த ஃபார்முலா பண்ணியா, அது என்ன தான் இருந்தாலும் நல்லவன் கெட்டவன் வேண்டாம் ஃபினிஷ் இல்லை, அந்த மாதிரி டைப் தான் அவர். அந்த அறிவை பயன்படுத்தவே மாட்டார். அதுதான் பெரிய விஷயம். உலகத்தில் அறிவை பயன்படுத்தினானா சீக்கிரம் மைண்ட் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகி உடம்பு வீக் ஆகிடும். நார்மல் வாழ்க்கை பேரலைஸ் ஆகும். ஆனால் உண்மையிலேயே அந்த மைண்ட் நல்லபடியாக பயன்படுத்தி பண்ணினீங்கன்னா மற்றவங்களாம் ஆன் யுவர் பிகாவ் உனக்காக சர்வீஸ் பண்ணுவாங்க. ஏதோ வித்தியாசம் இருக்கு பாருங்கள். மைண்ட் அப்ளை பண்ணும்போது உடம்பு உட்காந்துக்காமலே மற்றவங்களை வேலை பார்க்க கிராஸ்பிங் பவர் ஃபுல்லாக கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இயக்கக்கூடிய சக்தி மைண்டுக்கு வந்துடுது. அந்த மைண்டு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பண்ணதை கொண்டு அவங்களுக்கு என்ன நினைக்கணும் அது பிரகாரம் அவங்க செஞ்சுருவாங்க வேலை. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் கிருஷ்ணன் பண்ணுற வேலை, சுக்கிரன் பண்ணுற வேலை, புதன் பண்ணுற வேலை. இது தான். அதனால் சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சந்திரனுக்கு கண்ட ஆகவே ஆகாது விஷயத்தில். நம்ம ஒன்று நினைக்க இவங்க ஒன்று பண்ணுறாங்களேன்னு கவுத்து விட்டுட்டே இருப்பாங்க. அதனால தான் சுக்கிர சம்பத்து ஆட்கள்லாம் ஹை லெவலில் போனாலும் நல்ல பணம் புல் அந்தஸ்து எல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. அப்படியே இருந்தாலும் அனுபவிக்கவே முடியாது. அப்படியே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தில் சரீரம் ஏற்றுக்காது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
மெட்டீரியல் பெனிஃபிட் இதுவுமே அப்படி தான். அதனால் இந்த ரிஷபத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோன்னா தர்ம கர்மங்கள் பிரமாணம் நடக்கக்கூடிய வாக்கியம் கிடைக்கிறது. அவங்க சம்மந்தப்பட்ட பார்க்குறதுக்கு தான் எல்லாம் ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக் ஒரு அல்லல் வாழ்க்கை எல்லாரும் கிடைக்கும். பழையபடி மனசு சிம்மதி தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், எல்லாம் உண்டு. கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் வழி பிறக்கும், சொல்யூஷன். பிரச்சனைகள் திருப்பி வந்துட்டே இருக்காது. எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஈஸியாக காரியம் முடிஞ்சிடும். காரணம் என்னென்னா வீரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கு குரு. வீரியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்தான்னா வீரியம் ஒர்க் பண்ணாது. ஆனால் என்ன ஒர்க் பண்ணும்? மைண்டு ஒர்க் பண்ணணும். வீரியன்றது நம்மளே ஈகோ அது ஒர்க் பண்ணாது, மூளை ஒர்க் பண்ணி செயல்படுத்தும். ஏன் அப்படி பண்ணுறது? 3ஆம் வீட்டில் உட்காந்தானே பாக்கியத்தை பார்க்கக்கூடிய பாக்கி கிடைக்கிறது. 3ஆம் வீட்டில் அதே வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவருடைய பார்வை சம்பந்தப்பட்டது அந்த சிவத்தினுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறது வந்துடுது இல்லை. எதிராளி நம்ம உண்மையை புரிஞ்சுட்டு வியாபாரத்தை நமக்காக வாங்கி அவன் நிறைய கொட்டுறான். டிமாண்ட் கிரியேட் பண்ணுறக்கூடிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் விற்று நான் சம்பாதிச்சு ப்ராஃபிட் ஆகுது. எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அனுகூலமான ஒரு அமைப்பு வந்துடுது. இது எப்படி இருக்குது? அதுதான் சந்திரன் 3ஆம் வீட்டில் உட்காந்தான் அப்படி தான். புரியுங்களா? இது ரொம்ப ஏன்னா அறிவுக்கு வேலை கிடைக்கிறது. அறிவுக்கு புத்திக்கு வேலை கிடைச்சதுன்னா எல்லாம் செஞ்சிட முடியும். ஆனால் ரிஷபத்துக்கு லைஃப்பில் அப்படி ஜாலியாக இருந்து அப்படியே நுனிப்புல் மேய்ஞ்சே பழக்கம். சுக்கராசா சம்பந்த விஷயங்களில் ரிஷபத்தில் நுனிப்புல் மேய்ஞ்சு தான் பழக்கம் தவிர அப்படியே நம்பி செயல்பட்டுருவாங்க. அது வழக்கம். அது ஏன்னா சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் 3 ராஜகிரகங்கள். அது பெரிய அதுதான் எடுத்து அப்படி முடிச்சு போயிட்டு இருப்பாங்க. அதனால் இல்லைன்னா விடு, தேவையே இல்லை. செய்கிறேன்னா இல்லைன்னா இப்போ போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி அடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதனால் ஈஸியாக எல்லா காரியங்களும் நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சொத்து பத்தில் எப்படி ஈர்த்திருந்ததுன்னா அதுக்கு முடிவு வந்துடும். அழகாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொத்து பத்துகளை மாற்றி உங்களை இப்போ சந்திப்பீங்க. உங்களுக்கு ஃபேவராக வந்துடும். அழகாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கட்சி தான் பேசி முடித்து காரியம் சாட்சிடுவீங்க. ரப்பர் மாதிரி இழுக்காது. அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்புகள்லாம் வருது. பிளென்டி ஆஃப் டைம் கிடைக்கும். நல்ல இசை ஞானம் அது இது கலைத்துறையில் இதெல்லாம் நன்னா அனுபவிக்கலாம். மேலும் மற்றவரை நம்பி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். இவங்க வியாபாரம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. சொந்தமாக முதல் போட்டு பண்ணுறதுன்றது அவ்வளவோ கிடையாது. இவங்க தன்னுடைய உழைப்பை கொடுத்து சம்பாதிக்கிறது தான் அவங்க வேலை. அதனால் இதெல்லாம் இருக்கும்போது எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி கடைசி வரைக்குமே அதிசார்ந்த போன அப்புறம் கூட தொடர்ந்து அந்த மார்கழி மாதத்தில் ராசிபுரத்தில் பண்ணிட்டு நல்ல சூரியனோட பண்ணிட்டு அட்டகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானாலும் தொடர்ந்து குருவனுடைய எல்லோருடைய கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அதிசார்ந்த போன அப்புறம் கூட கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. செவ்வாய் கூடிய இருந்தால இத்தனை அனுகூலங்களும் கிடைக்கிறது. நம்ம போய் ஒருத்தர் கரெக்ட் பண்ணி சொல்லணும் அவசியம் இல்லை. அவளே கரெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குது? அதுதான் இந்த குருவனுடைய பேச்சினால கம்ப்ளீட் இயர், இந்த 1 இயர் பிளவங்க வருடம் ஃபுல்லாகவே நல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது பிரச்சனையே இல்லாத சிறப்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பேச்சு கிடைக்கிறது. எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வரணும், வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கணும் சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.